ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஃபுட்ஸ் ஆஃப் இந்தியா. இன்றைக்கி நம்ம இந்த மழைக்காலத்துக்கு ஏற்ற ஒரு ஹெல்த்தியான ரெசிபி பருத்திப்பால் எப்படி ரெடி பண்ணுறதுங்கிறத இப்போ நம்ம பார்ப்போம். முதல்ல பருத்திப்பாலுக்கு தேவையான பருத்தி கொட்டையை நம்ம ஊற வச்சுக்கணும். பருத்தி கொட்டை மளிகை கடையிலையும் கிடைக்கும், மாட்டு தீவன கடையிலையும் கிடைக்கும். மாட்டு தீவன கடையில் இருக்க பருத்தி கொட்டை ரொம்ப முத்தினதாக இருக்கும், அது மாட்டுக்கான உணவு, அதை நம்ம வாங்கக்கூடாது. மளிகை கடை அல்லது டிபார்ட்மெண்டல் ஸ்டோரில் இருக்க பருத்தி கொட்டை கொஞ்சம் பச்சையாக இருக்கும், அதை தான் நம்ம யூஸ் பண்ணணும். பருத்தி கொட்டையில் இந்த மாதிரி பருத்தி ஓடு இருக்கும், தூசி இருக்கும், அதெல்லாம் நல்லா எடுத்துட்டு குறைஞ்சது 4 தடவை தண்ணியில் நல்லா கழுவி எடுத்துக்கணும். காலையில் பருத்திப்பால் ரெடி பண்ணணும் அப்படின்னா நம்ம நைட்டே ஊற போட்டுறணும். ஈவினிங் ரெடி பண்ண போகிறோம்னா காலையிலே ஊற போட்டுறணும். அதாவது குறைஞ்சது 8 மணி நேரமாவது நம்ம ஊற வைக்கணும். இன்றைக்கி நான் 1/4 கிலோ பருத்தி கொட்டை எடுத்திருக்கேன், அது 2.5 கப்புக்கு சமம். பருத்திப்பாலை கெட்டிப்படுத்துறதுக்கு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பச்சரிசி மாவை தண்ணியில் நல்லா கரைச்சி எடுத்துக்கலாம். அப்படி இல்லைன்னா பருத்திப்பால் ரெடி பண்ணுறதுக்கு ஒரு 2 மணி நேரத்துக்கு முன்னாடி 1/4 கப் பச்சரிசி எடுத்து நல்லா ஊற வச்சு இந்த மாதிரி நைஸாக அரைச்சி எடுத்து வச்சுக்கணும். பருத்திப்பாலுக்கு வெல்லம் அல்லது கருப்பட்டி எடுத்துக்கலாம். நான் இன்றைக்கி 1.5 கப் அளவுக்கு பொடி பண்ண வெல்லம் எடுத்திருக்கேன். இதை கொஞ்சமாக தண்ணி ஊற்றி அடுப்பில் வச்சு நல்லா கரைச்சி இந்த மாதிரி வடிகட்டி எடுத்துக்கணும். இது கூடவே ஒரு துண்டு சுக்கு, ஒரு துண்டு சித்திரத்தை, 1/2 டீஸ்பூன் மிளகு, 4 ஏலக்காய், இது எல்லாத்தையும் நல்லா பொடி பண்ணி பவுடராக எடுத்து வச்சுப்போம். தேவைப்பட்டால் இது கூட நீங்கள் திப்பிலி அதிமதுரம் கூட எடுத்துக்கலாம். ஒரு மூடி தேங்காயை இந்த மாதிரி துருவி எடுத்து பருத்திப்பாலில் போட்டுக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா பாதி அளவு தேங்காய் எடுத்து தேங்காய் பாலாக பிழிஞ்சு எடுத்து வச்சுக்கலாம். மீதி பாதியை நம்ம பருத்திப்பாலில் போட்டுக்கலாம், இது நம்மளோட விருப்பம். இப்போ நம்ம 8 மணி நேரம் ஊற வச்ச பருத்தி கொட்டையை ஒரு மிக்சி ஜாரில் பாதி அளவு போட்டு அந்த தண்ணியும் ஊற்றிப்போம். இதை நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துப்போம். பருத்தி கொட்டையை நல்லா அரைச்சதுக்கப்புறம் பார்த்தோம்னா இந்த மாதிரி ஒரு எல்லோயிஷ் கலராக இருக்கும். இந்த மாதிரி இருந்துச்சுன்னா இது நல்ல பருத்தி கொட்டைன்னு அர்த்தம். இப்போ இதை நல்லா வடிகட்டி நம்ம எடுத்துக்கலாம். கைனால் நல்லா இந்த மாதிரி பிழிஞ்சு எடுத்துடணும். இந்த மாதிரி செஞ்சோம்னா நம்மளுக்கு பால் எடுக்க கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். இப்போ இதே மாதிரி மீதம் இருக்க பருத்தி கொட்டையை நம்ம அரைச்சி பால் எடுத்துக்கலாம். நம்ம தேங்காயில் எப்படி தேங்காய் பால் எடுக்கிறோமோ அதே மாதிரி பருத்தி கொட்டையில் இது முதல் பால் நல்ல கெட்டியாக இருக்கும். இப்போ பிழிஞ்சு எடுத்து வச்ச பருத்தி கொட்டையை திருப்பி நம்ம கொஞ்சம் தண்ணி ஊற்றி அதையும் நம்ம அரைச்சி எடுத்துக்கணும். அதுலேயும் நம்மளுக்கு அந்த பருத்தி பால் வரும். இப்போ இதையும் நம்ம நல்லா பிழிஞ்சு எடுத்துக்கலாம். 2வது தடவை அரைச்ச பருத்தி கொட்டையில் எவ்வளோ பருத்தி பால் இருக்குன்னு பாருங்கள். இப்போ இதே மாதிரி நம்ம மீதம் இருக்க எல்லா பருத்தி கொட்டையும் அரைச்சி நல்லா எடுத்துப்போம். அவ்வளோதான், நம்ம பருத்தி கொட்டையிலேருந்து பருத்தி பால் எல்லாம் ரெடி பண்ணி எடுத்து வச்சாச்சு. இதை நம்ம திருப்பி ஒரு தடவை டீ வடிகட்டியில் நல்லா ஃபில்டர் பண்ணி எடுத்துப்போம். இப்போ நல்லா ஃபில்ட்ரு பண்ண பருத்திப்பால் இப்போ ரெடியாக இருக்குது. இதை நம்ம இப்போ காய்ச்சி எடுத்துடலாம். ஒரு அடி கனமான பாத்திரத்தில் நல்லா ஃபில்ட்ரு பண்ணி வச்சுருக்க இந்த பருத்திப்பாலை ஊற்றிப்போம். அடுப்பை நம்ம மீடியம் ஃப்ளேமில் வச்சு இதை நம்ம கிளறி விடணும். அடுப்பை வந்து நம்ம ஃபுல் ஃப்ளேமில் வச்சிடக்கூடாது. ஆரம்பத்தில் பருத்திப்பாலோட கலர் இந்த மாதிரி தான் இருக்கும். நேரம் ஆக ஆக அதனோட கலர் மாறிட்டே வரும். நம்ம அடுப்பை மீடியம் ஃப்ளேம்லேயே இதை கிளறி விட்டுட்டே இருக்கணும். இப்போ கொஞ்சமாக கலர் மாறி இருக்குது. அதனோட பச்சை வாசம் போய் அதனோட கலர் நல்லா மாறி எல்லோயிஷாக வர்ற வரைக்கும் நம்ம இதை கிளறி விட்டுட்டே இருக்கணும். இப்போ கொஞ்சம் எல்லோயிஷாக இருக்குது, திருப்பி நம்ம கிளறி விடுவோம். இப்போ நல்ல எல்லோயிஷ் கலராக வந்துட்டது. இதுதான் பருத்திப்பாலுக்கான கரெக்டான பதம். இந்த டைம் நம்ம அடுப்பை சிம்மில் வச்சிடணும். இதுக்கு மேலே நம்ம பருத்திப்பாலை கொதிக்க விட்டோம்னா பருத்திப்பால் தெரிஞ்சிரும். இந்த டைம் நம்ம அரைச்சி எடுத்து வச்சுருக்க அரிசி மாவை இதில் ஊற்றிப்போம். அரிசி மாவை கொஞ்சம் தண்ணியாக கரைச்சி ஊற்றிக்கணும். கெட்டியாக ஊற்றிட்டோம்னா அது கட்டிப்பட்டுரும். இந்த மாதிரி தண்ணியாக ஊற்றிக்கணும். அரிசி மாவு ஊற்றினதுக்கப்புறம் நம்ம கைவிடாமல் கிளறி விட்டுட்டே இருக்கணும். பருத்திப்பால் நம்மளுக்கு கெட்டியாக வேணும்னா இந்த கன்சிஸ்டன்சியே நம்மளுக்கு போதும். நம்மளுக்கு கொஞ்சம் தண்ணியாக வேணும் அப்படின்னா இது கூடவே இன்னும் கொஞ்சம் நம்ம தண்ணி ஊற்றி நல்லா கிளறி விட்டுக்கலாம். நல்லா சூடாக இருக்கும்போது நம்ம இந்த அரிசி மாவு ஊற்றுனனால ஒரு 2 நிமிஷத்துக்குள்ளே அரிசி மாவு நல்லா வெந்துடும். அது வரைக்கும் நம்ம கைவிடாமல் நல்லா கிளறி விட்டுட்டே இருப்போம். அடுப்பு சிம்மில் தான் இருக்கணும். இப்போ 2 நிமிஷம் ஆயிட்டது. அரிசி மாவு நல்லா வெந்துட்டது. இந்த டைம் நம்ம கரைச்சி எடுத்து வச்சுருக்க வெள்ளைப்பாகு இதில் ஊற்றிக்கலாம். வெள்ளைப்பாகு நம்மளோட தேவைக்கேற்ப கூட்டி குறைச்சிக்கலாம்.
வெள்ளைப்பாகை ஊற்றுனதுக்கப்புறம் நம்ம அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சு ஒரு 2 நிமிஷம் நம்ம கிளறி விடுவோம். ரொம்ப நேரம் வெள்ளைப்பாகு ஊற்றி கிளறினோம்னா பருத்திப்பால் திரஞ்சிரும். வெறும் பருத்திப்பாலை நம்ம ரொம்ப நேரம் கொதிக்க விட்டோம்னா பருத்திப்பால் திரிஞ்சு போயிடும். அதனால தான் நம்ம பருத்திப்பால் கலர் மாறின உடனேயே அரிசி மாவு கலந்துக்கிறோம். அப்படி இல்லை அப்படின்னா நம்ம ஆரம்பத்திலேயே பருத்திப்பாலோட அரிசி மாவு கலந்தும் நம்ம கிளறி விடலாம். அப்படி செஞ்சாலும் நம்மளுக்கு வந்து பருத்திப்பால் தெரியாது. அந்த மெத்தடில் நம்ம பருத்திப்பால் கிளறினோம்னா ஆரம்பத்துலேருந்தே நம்ம பருத்திப்பால் கிளறி விட்டுட்டே இருக்கணும். அப்படி இல்லைன்னா அடிப்பிடிக்க ஆரம்பிச்சிரும். இந்த 2 மெத்தடில் எந்த மெத்தட் நம்மளுக்கு ஈஸியாக இருக்கோ அந்த மெத்தடை நம்ம ஃபாலோ பண்ணிக்கலாம். இப்போ வெல்லத்தோட பச்சை வாசம் நல்லா போயிட்டது. இப்போ நம்ம ஒரு சிட்டிகை உப்பு போட்டுப்போம். இப்போ இது கூடவே நம்ம கரைச்சி எடுத்து வச்சுருக்க தேங்காய் பால், சுக்கு ஏலக்காய் பவுடர், தேங்காய் துருவல் இது எல்லாத்தையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிப்போம். தேங்காய் பால் ஊற்றி நம்ம ரொம்ப நேரம் கொதிக்க விடக்கூடாது. அதனால் ஒரு 2-3 கிளறி விட்ட உடனேயே நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். தேங்காய் பால் ஊற்றுனதுக்கு அப்புறமும் பருத்திப்பால் ரொம்ப திக்காக இருந்ததுன்னா நம்ம கொஞ்சமாக தண்ணியை சூடு பண்ணி இதில் ஊற்றி நம்ம அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். இந்த பருத்தி கொட்டையில் நிறைய மருத்துவ குணங்கள் இருக்குது. அதனால தான் கிராமத்துலலாம் என்ன பண்ணுவாங்கன்னா இந்த குளிர்காலத்தில் எல்லார் வீட்லேயுமே இந்த பருத்திப்பால் ரெடி பண்ணுவாங்க. வழக்கமாக கிராமத்தில் அதிகாலையிலே வயலுக்கு வேலைக்கு போயிடுவாங்க. அந்த மாதிரி போகிறவங்களுக்கு காஃபி டீக்கு பதிலாக இந்த மாதிரி சுக்குமல்லி காஃபி பருத்திப்பால் இதை கொண்டு போய் தான் சேல்ஸ் பண்ணுவாங்க. இந்த குளிர்காலத்தில் இதை எடுத்துக்கிட்டால் தொண்டைக்கு ரொம்ப இதமாக இருக்கும். இது நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்கும். இந்த குளிர்காலத்தில் வர்ற சளி இருமலை போக்குற தன்மை இந்த பருத்திப்பாலுக்கு இருக்குது. வாய்ப்புண் குடல் புண்ணுக்கு ஒரு நல்ல மருந்து இந்த பருத்திப்பால். பிசிஓடி இருக்கவங்க இதை எடுத்துக்கிட்டால் ரொம்ப நல்லது. இந்த பருத்திப்பால் எடுத்துக்கிட்டால் தாய்ப்பால் அதிகமாக சுரக்கும். தாய்ப்பால் கொடுக்குற பெண்கள் வந்து இந்த பருத்திப்பாலை எடுத்துக்கிறது ரொம்ப நல்லது. இப்போ நம்மளோட டேஸ்டியான அதே சமயம் ரொம்ப ஹெல்த்தியான பருத்திப்பால் ரொம்ப சூடாகவே ரெடியாக இருக்குது. பருத்திப்பால் நம்மளோட கிராமத்து பாரம்பரிய உணவு. இது எவ்வளோ கொடுத்தாலும் நான் குடிச்சிட்டே இருப்பேன். அந்தளவுக்கு எனக்கு இது ரொம்ப பிடிக்கும். நீங்களும் இந்த பருத்திப்பால் ட்ரை பண்ணி பார்த்து எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.